நமஸ்தே. பெரியவா சரணம். சௌரபுராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பித்து சவிதாங்கிற ஒரு பதத்திலேருந்து எங்கெங்கேயோ போயிட்டோம். அதுவும் பெரியவாளுடைய நிர்ணயம் தான் தோன்றுறது. ஏன்னா இந்த சவிதாங்கிற ஒரு வார்த்தைக்கு மூலத்துக்கு அர்த்தத்தை சொல்ல ஆரம்பித்தோம். பெரியவா சொல்கிறா, அந்த சவித்ருங்கிற பதத்துக்கு முக்கியமான மீனிங் என்னன்னா, உயிர்களை போஷித்து வளர்க்கக்கூடியது அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால தான் சவன்னு சொன்னாக்கா ஒரு புரோஜனி வெளியில வளர்த்து வெளிக்கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதுன்னு சொல்றோம். உயிர் ஊட்டக்கூடியதாக இருக்கிறது தான் அங்கே சவத்துக்கும் ஷவத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸை பார்க்க ஆரம்பிச்சு நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பார்த்தோம். இப்போ இந்த சவித்ருன்னு சொல்லும் பொழுது சூரியனுடைய ஒரு குணாதிசயமாக முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக் என்ன இந்த நாமால சொல்றது அப்படின்னு பார்த்தா, சூரியன் வந்த உடனேயே இருட்டை துவம்சம் பண்ணிடுறார், இருட்டை முழுக்க அழிச்சு விடுறார் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இருட்டை அழிக்கிறது மாத்திரம்தானா சூரியனுடைய வேலை? இல்லவே இல்லை. அதையும் தாண்டி எல்லா உயிர்களுக்கும் தேவையான ஒரு பிராணசக்தியே இந்த சூரியன் தான் கொடுக்குறான். இந்த சூரியன் கொடுக்குற சக்தியினால தான் தாவரங்கள்லாம் அந்த பச்சை பிடிக்கிறது, ஃபோட்டோசிந்தசிஸ் எல்லா விஷயமும் நம்ம பார்த்துருக்கோம். நமக்கும் அவருடைய ஒரு வெப்பமும் ஒளியும் நமக்கு தேவையாக தான் இருக்கு. அதனால எல்லா உயிர்களுக்கும் தினம் வேண்டிய போஷாக்க அமிர்தத்தை தன்னுடைய கிரணங்களால் ஊட்டி வளர்க்கிறவராக அவர் இருக்காரோ இல்லையோ, அதனால தான் அவருக்கு விசேஷமான ஒரு நாமாவாக சவிதான்னு ஒரு நாமா இருக்குது. இந்த நாமாவை வச்சு தான் இந்த சௌரபுராணத்தில் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஸ்லோகம் என்னன்னு பார்த்தா, வியாக்குர்வன் வியாசசூத்திரார்த்தம் ஸ்ருதேரர்த்தம் யதோச்சிவான் ஸ்ருதேர் நியாயஸ்ஸ ஏவார்த்தா சங்கர சவிதா நனஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இங்கே சங்கர சவிதா நனஹான்னு ஒரு வெர்ஷன், பெரியவா இதுக்கு வேற ஒரு வெர்ஷன் கொடுத்துருக்கா. முழுக்க அர்த்தத்தை பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தினுடைய கான்டெக்ட் எங்கே வருதுன்னா, ஆச்சாரியர்களுடைய அவதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல பெரியவா இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணுறான். அதாவது ஆச்சாரியால் சாக்ஷாத் இந்த பரமேஸ்வர ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறோமே, இது பல இடங்களில் புராணங்கள்லாம் கூட இதை பற்றின ஒரு மென்ஷன் எழுதியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறான். இங்கே பரமேஸ்வரன்கிற ஒரு பதம் எப்படி யூஸ் பண்ணுறோம்? பரமேஸ்வரன் சொன்னால் ஒன்றே ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த பரம அத்வைத பொருள் அப்படின்னு வச்சுப்போம், பரம்பொருள். அது மாதிரி இவரே தான் அந்த பரம்பொருள்ங்கிறத சொல்கிறதாக பல புராணங்களில் இதை பற்றின ஒரு குறிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சௌரபுராணத்து ஸ்லோகத்தை பெரியவா சொல்கிறான். அப்போது வியாக்குர்வன் வியாசசூத்திரார்த்தம் இங்கே ரீசன் கொடுத்துருக்கு, எதுக்காக இந்த அவதாரம் நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, வியாசசூத்திரம்னு சொல்லக்கூடியதான பிரம்மசூத்திரம் இருக்கே, பிரம்மசூத்திரத்தை வேதத்தின் பிரமாணத்தின்படி வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த சூத்திரங்களை சரியான வழியில் மக்களுக்கு கொண்ட செலுத்துவதற்காகவும் சரியான அர்த்தத்தை அவ புத்திக்குள்ள நன்னாத கொண்ட இறக்கிறதுக்காகவும் இந்த அவதாரம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றதாக வியாக்குர்வன் வியாச சூத்திரார்த்தம் ஸ்ருதேரர்த்தம் யதோச்சிவான் ஸ்ருதேர் நியாயஸ்ஸ ஏவார்த்தா, வேத பிரமாணத்தின்படி தர்க்க ரீதியாகவும் நியாய ரீதியாகவும் இதை பற்றி பல பேரோட டிபேட் எல்லாம் பண்ணி ஆச்சாரியால் எப்படிப்பட்ட தர்க்கங்கள் வாதங்கள்லாம் பண்ணி அத்வைத்த தத்துவத்தை நிலைநாட்டினார்னு நம்ம பார்த்துருக்கோம் இந்த காஞ்சி மகான்லே. அந்த விஷயத்தை தான் இங்கே சொல்கிறது. தர்க்க ரீதியிலையும் நியாய ரீதியிலையும் இதை பல பிரமாணங்களை கோட் பண்ணி பிரம்மசூத்திரத்துக்கு உண்டான கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து அத்வைத்தம்ங்கிற ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை ஜனங்கள் கிட்ட கொண்ட சேர்க்கறதுக்காகவே இந்த அவதாரம் ஏற்பட்டது அப்படின்னு சௌரபுராணத்தில் சங்கரருடைய அவதாரத்தை பற்றி சொல்லியிருக்குன்னு இந்த ஸ்லோகம். அதில் கடைசியில் முடிக்கும் பொழுது ஸ்ருதேர் நியாயஸ்ஸ ஏவார்த்தா சங்கர சவிதானனஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இது சாதாரணமாக எல்லாரும் கோட் பண்ணக்கூடிய இந்த சவிதானனஹா அப்படிங்கிற வார்த்தை. சவிதானனஹா அப்படின்னு அர்த்தம் பண்ணாக்கா, சவித்ரு என்று சொல்லக்கூடிய சவிதா தேவதை சூரியன். அப்போ சூரியனை போன்ற சூரிய சதுருஷம் அப்படின்னு சொல்கிறோம், சூரியனை மாதிரி இருக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடியவராக இந்த சூரியனே சங்கரராக அவதாரம் பண்ணார்னு சௌரபுராணத்துக்குள்ள ஒரு ரெஃபரன்ஸ் வருது. இது நேரடியாக இருக்கக்கூடியது. இங்கே அந்த கடைசி வார்த்தையை பெரியவா பிரித்து நமக்கு அர்த்தம் பண்ணுறா. சவிதா நனஹா இல்லை, இங்கே சவிதா நனா அப்படின்னு இங்கே இருக்க வேண்டியது வார்த்தை. அந்த வார்த்தைக்கு எப்படி நம்ம அர்த்தம் பண்ணணும் அப்படின்னா, 3 பதங்களாக பிரிக்கிறார். சவிதா நனான்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சவிதா ந நா அப்படின்னு 3 வார்த்தையாக பிரிக்கிறார். இந்த நான்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? கடைசியாக வரக்கூடிய நாக்கு என்ன அர்த்தம்னா நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு கம்பேரிசன்ஸ் கொடுக்குறான். இப்போது பித்ரு தேவதைகள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பித்ருக்கள்னு சொல்கிறோமே. பித்ருங்கிறதுக்கு கூடவே கம்பேரபிளாக இருக்கக்கூடிய பதம், அதனுடைய மூலமாக பார்க்கக்கூடிய பதம் என்னென்னா பிதா, அதுலேருந்து பித்ரு கனெக்ஷன் வருது. அதே மாதிரி சவித்ரு தேவதைங்கிறது தான் சவிதா அப்படின்னு வருது. இது ஒரு பக்கம்.
இதே மாதிரி நிருசிம்ஹம் அப்படின்னு சொல்கிறோம். நிருசிம்ஹம்னு சொன்னாக்கா நரமும் சிம்மமும் சேர்ந்தவராக இருப்பவர் அப்படின்னு. அப்போ எப்படி பித்ருங்கிறது பிதான்னு இருக்கோ, சவித்ரு சவிதாவாக இருக்கோ, அதே மாதிரி நிரு அப்படின்னு இருக்கிறது நா அப்படின்னு இருக்கும் அப்படின்னு ஒரு கனெக்ஷன் கொடுக்குறான். அப்போது நா அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த ஒரு அக்ஷரத்துக்கே என்ன அர்த்தமாகுது? நரர்கள், நம்மளை மாதிரி சாதாரண மனுஷர்கள் அப்படிங்கிறது நான்னு போட்டால் அதுன்னு அர்த்தம். இப்போ பெரியவா சொல்கிறா, சங்கரஹா சவிதா நா அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, சங்கரர் சாக்ஷாத் அந்த சவிதாவே தான். சங்கரஹா சவிதா அப்படின்னு அர்த்தம். நா அப்படின்னு சொன்னால் நாக்கா நோன்னு அர்த்தம். இங்கிலீஷில் இங்கேருந்து தானே போயிருக்கு. நா நோ, நேன்னு சொல்கிறோம், நோன்னு சொல்கிறோம், எல்லாம் இங்கிலீஷில் போகிறது இங்கேருந்து தான். நா அப்படின்னு சொன்னால் நம்மை போன்ற சாதாரண மனுஷர் இல்லை அவர், சங்கரஹா சாக்ஷாத் அந்த சவிதாவே தான் அப்படின்னு சொல்லி சௌரபுராணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்லோகம். அதை சொல்லி காமிக்கிறா பெரியவா. சாதாரணமாக ஏதோ ஒரு ஸ்லோகத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இந்த சங்கரர் இப்படிப்பட்ட அவதாரம்னு யாரோ ஒரு சிஷ்யர் எழுதியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அது வேற விஷயம். இங்கே சூரியனை பற்றியே சொல்லக்கூடியதான, அவருடைய மகத்துவத்தையே சொல்லக்கூடியதான ஒரு பெரிய புராணமாக சௌரபுராணம் இருக்குது. இந்த சௌரபுராணத்துக்குள்ளேயே இந்த சங்கரர் சாக்ஷாத் சபிதாவே தான், அதாவது அவர்கள் முழுமுதல் தெய்வமாக கொண்டாடக்கூடிய, சௌரபுராணம் கொண்டாடக்கூடிய தேவதை யாரோ அவரே தான் சாட்சாத்தாக இங்கே சங்கரராக அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு மகிமையை சொல்கிறதாக இந்த ஸ்லோகம் இருக்குன்னு பெரியவா சொல்கிறார். அப்படித்தான் ஆச்சாரியாலை நம்ம கொண்டாடும் பொழுது அவருடைய அஷ்டோத்திரத்துலேயும் அஜ்ஞான திமிராதித்யாய நமஹா அப்படின்னு சொல்கிறோம். அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய, திமிரகா அப்படின்னாக்கா இருட்டு, அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய அந்த இருட்டை களைகிற ஆதித்யனாக சூரியனாக இருக்கார் அப்படின்னு ஆச்சாரியாலை கொண்டாடுறோம். இதே விஷயத்தை கனெக்ட் பண்ணி இந்த சவிதாங்கிற ஒரு பதத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவங்கிறத சொல்லி பெரியவா இந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வந்திருக்கா. இதே சவிதாங்கிற பதத்தை பற்றி இன்னொரு இடத்துலையும் பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. முருகனை பற்றினதான முத்துசாமி தீட்சிதருடைய கிருதி ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தேங்கிற ஒரு கிருதியில் அவர் இந்த அஜ்ஞான துவாந்த சவித்ரே அப்படின்னு ஒரு பதம் யூஸ் பண்ணியிருக்கார். பெரியவா அந்த இடத்துலையும் இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் சொல்லும் பொழுது அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருட்டை விளக்கக்கூடிய, அழிக்கக்கூடியவரான சவித்ரு தேவதையாக முருகனை சொல்லியிருக்கார் அப்படின்னு பெரியவா அந்த இடத்துல சொல்கிறார். அங்கேயும் சவித்ருன்னு சொன்னாக்கா இருட்டை அழிக்கிறது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய லோகத்துக்கு தேவையானதையும் சேர்த்து கொடுக்குறவராக அவர் இருக்கார். அப்போது அஜ்ஞானத்தை அழிச்சுட்டாக்கா லோகத்துக்கு என்ன தேவை? பாக்கி பூர்ணமான ஞானம் வேணுமே, அந்த ஞானத்தை கொடுக்குறவனாக இந்த முருகன் இருக்கான்னு சொல்லி அதனால சவித்ரு தேவதையாக முருகன் அங்கே சொல்லியிருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்டை பெரியவா அந்த இடத்துல சொல்கிறேன். அப்போது இந்த இருட்டை விளக்குவது மாத்திரமில்லை, தேவையான எல்லாத்தையும் கொடுக்கறதுனாலே தான் சவித்ருங்கிற ஒரு விசேஷ நாமா சூரியனுக்குங்கிறத அங்கே பார்க்குறோம். இதை பார்க்கும் பொழுது சூரியனுடைய அஷ்டோத்திர நாமாவளியில் வரக்கூடிய ஒரு நாமா ஜெகதானந்த ஹேதவே நமஹா அப்படின்னு ஒரு நாமா இருக்கு. ஜகத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய காரகனாக, அதுக்கு ஒரு மூலமாக, ஒரு ரீசனாக இவர் இருக்கார். அப்போ நமக்கெல்லாம் என்ன ஆனந்தம் வேணுமோ அந்த ஆனந்தத்திற்கு மூலமாக ஒரு ரூட் காசாக இவர் தான் இருக்கார். இவரால் தான் கொடுக்க முடியறது அப்படின்னு இந்த நாமா சொல்கிறது. ஜெகதானந்த ஹேதவே நமஹான் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான யுனிக்கான நாமான்னு சொல்லணும். இந்த நாமாவை வச்சே தான் இன்னைக்கு நீங்கள் பல இடங்களில் கேட்க போகிறீர்கள். விசேஷமாக இந்த நாமாவை வச்சே தான் ஒருத்தரை கொண்டாடுறோம். யாருன்னு பார்க்குறீங்களா? ராமச்சந்திரமூர்த்தியை கொண்டாடுறோம். இன்னைக்கு தியாகையருடைய ஆராதனை. இந்த ஆராதனை நாளில் பஞ்சரத்ன கீர்த்தனைன்னு எல்லாரும் விசேஷமாக பாடக்கூடிய பாடல்கள் இருக்கு. அதில் முதல் பாட்டு இதே வார்த்தையை வச்சு தான் ஆரம்பமாக இருக்கு. ஜெகதானந்த காரகா அப்படின்னு வருதே. ஜெகதானந்த காரகா அப்படின்னு சொன்னாக்கா வேற யாரும் சொல்றது? சாக்ஷாத் ஜெகதானந்த ஹேதவே நமஹான்னு இதே சூரியனுடைய நாமாவே தான் சூரிய குல திலகமாக வந்த ராமச்சந்திரமூர்த்திக்கு. அதைத்தான் ரசித்து தியாகையர்வாள் அப்படி அழகாக எழுதியிருக்கார். அதனால் ஒரு தரம் பஞ்சரத்ன கீர்த்தனையை கேட்கும் பொழுதும் அந்த சூரியனையும் ஞாபகம் வச்சுண்டு அவருடைய வழித்தோன்றலாக வந்து தர்ம விக்கிரகமாக நமக்கு நடந்து காமிச்ச ராமச்சந்திரமூர்த்தியும் நம்ம ஸ்மரிக்கிறோம். இந்த பாட்டில் அங்கே மாத்திரம் அது நிற்கலை. அடுத்த அனுபல்லவிக்கு போகும் பொழுது ககனாதிப சத்குலஜா அப்படிங்கிறார். ககனாதிப சத்குலஜா அப்படின்னு. ககனம்னு சொன்னாக்கா மேல் லோகம், வானம்னு சொல்கிறோம். ககனம்னா ககன அதிபன், மேல் லோகத்திற்கு வானலோகத்தின் அதிபனாக இருக்கக்கூடியவர் யாரோ
சத்குலஜா, அவருடைய நல்ல ஒரு குலத்தில் உதித்தவனே. ககனாதிப சத்குலஜா அப்படின்னு அந்த இடத்துல வருது. போராத்துக்கு சரணங்கள் உள்ள போகும்பொழுது இந்திர நீலமணி சன்னிபாப கணச்சந்திர சூரிய நயனா பிரமேய அப்படின்னு ஒரு பாட்டு வருது. அங்கே ப்ளூ ஒயிட் பாய்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு குழந்தை நமக்கு ரொம்ப பிடிச்சதுன்னாக்கா, அந்த மாதிரி இங்கே ராமனை ரசித்து தியாகையர்வாள் ப்ளூ ஒயிட் பாயாக இங்கே எழுதுறார். எப்படி இந்திர நீலமணி, நீலமணி, இந்திரனுடைய நீலமணின்னு சொன்னால் வைரம் மாதிரியான அத்தனை ஒரு பளபளக்கக்கூடிய பாலபல்யம் உள்ள ஒரு கண்கள் ராமனுடைய கண்கள். இந்திர நீலமணி சன்னிபாப கண சந்திர சூரிய நயன அப்பிரமேய, சந்திர சூரியர்களை வைரம் மாதிரியாக தன்னுடைய கண்களாக கொண்டவனே அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு சூரியனுடைய கனெக்ஷன் வருது. ஏன்னா முழுக்க முழுக்க ராமச்சந்திரமூர்த்தியை ஸ்மரிக்கும் பொழுதே இந்த சூரியனுடைய சத்குலம் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காரு. ககனாதிப சத்குலஜா, அந்த குலத்தில் உதித்தவனாக இருந்துட்டு லோகத்துக்கு எல்லாருக்கும் நன்மையை செய்யணும் அப்படிங்கிறதாகவே ஜெகதானந்த ஹேத்துவாகவே ஜெகதானந்த காரகனாகவே இந்த ராமச்சந்திரன் நடத்தி காமிச்சார் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஸ்மரிக்கிறோம். அப்படி இன்னைக்கு இந்த புண்ணிய தினத்தில் தியாகையர்வாளையும் சேர்த்து ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு அமையிறது. இது எல்லாத்தையும் நமக்கு யார் உண்டாக்கி கொடுத்தான்னா ஜெகதானந்த காரகராக இருக்கக்கூடிய நம்ம பெரியவா தான். அவரையும் சாட்சாத் சூரியனாகவே அவருடைய அஷ்டோத்திர நாமாவளியிலையும் சொல்லியிருக்கு. பக்தலோச்சன ராஜீவ பாஸ்கராய நமோ நமஹா அப்படிங்கிறது பெரியவாள். பக்தர்களுடைய கண்களை, அகக்கண்களை திறந்து வைக்கக்கூடிய கண்கள் எப்படி இருக்குன்னா ராஜீவமாக தாமரையாக இருக்கு. தாமரை எப்போ மலரும்? சூரியன் வந்த உடனே தான் தாமரை மலரும். இந்த பக்தர்களுடைய தாமரையை மலர வைக்கக்கூடிய பாஸ்கரனாக இருப்பவரேன்னு பெரியவாளை கொண்டாடுறோம். இன்னும் இந்த சவித்ரு பற்றின விசேஷமான சமாச்சாரங்களை நாளைக்கு பார்க்கறதுக்கு இருக்கும். பெரியவாசர்.